ஆறுகளுக்கு நீருக்காக மாநாடு போடுறீங்க. தயவுசெய்து சீமான் கேட்குறேன், நீரை பாதுகாப்பாகனா வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். தூய குடிநீர் வேணும்னா நீங்களே வடிகட்டி பேசுவார். மணல் மாதிரி ஒரு வடிகட்டி எதுவும் கிடையாது, மனிதனுடைய தோல் போல் மணல் அப்படின்னு. நீங்கள் என்னையாவது வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கிறீங்களா? சீமான் அவர்கள் பிஸ்லரி வாட்டர் வேணும்னு 50 கிலோமீட்டர் தேடிட்டு போயிருக்கோம். 2024 தேர்தலில் பிஸ்லரி தான். பிஸ்லரினா எதுவும் மினரல் வாட்டர் இல்லை, பிஸ்லரி பிராண்டு 50 இது போனவர். நீங்கள் மரத்திற்காக மாநாடு நடக்கல, மரம் மாநாடுன்னு நடத்துகிறீங்க. இதெல்லாம் பார்க்குற சிரிப்பான். மாடுகளுக்காக மாநாடுன்னு நினைக்கல, மாடு மாநாடுன்னு நடத்துகிறீங்க. மரத்தை வெட்டக்கூடாதுன்னு பேசுகிறீங்க, ஆனால் மரம் வெட்டி கட்டிங் ஆர்டர் போடுறவனுக்கு கொடைக்கானலேருந்து மற்ற இடத்துலேருந்து காசை வாங்குறீங்க. மலைகளுக்கு மாநாடு போடுறீங்க, ஆனால் மலையை வெட்டி வைக்கிற கிரசரு, கல் வெட்டுறவன், மண் வெட்டுறவன், மணலை வரவங்களாம் காசு வாங்குறீங்க. தான் பிள்ளைங்களுக்கு வந்து அரசாங்க பள்ளிக்குள் படிக்க வேணும்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்தது தான் குழந்தை வந்து 2 பசங்களும் எங்கே படிக்க வச்சுருங்க கேட்டால் அது சரியான திறமையான பள்ளிக்கூடம் கொடுக்க, கல்வி கொடுக்க இடம் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, இந்த நாடு அரசியலமைப்பு சரியில்லை, இந்த நாட்டில் வந்து சரியான வழிமுறைகள் இல்லை, அரசியல்வாதி சரியில்லை, நீங்கள் வேறு நாட்டிலே போயிருக்கீங்க. மேடையில் மட்டும் புரியுங்கள, அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், நான் வந்து வெள்ளை அடிக்க வந்த தம்பி அப்படிங்கிறீங்கள. ஏன் இந்த மரங்களுக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடுனா அரசியல் மாநாடை சீமானால் நடத்த முடியாது. காரணம் என்ன? பிஜேபி நீத்திட்டா பிஜேபிக்காரன் உங்களை காரி துப்புவான். என்னடா நீ நிர்மலா சீதாராமன் வந்து காசை வாங்கிட்ட, கோபால்ஜியை சந்தித்து காசை வாங்கிட்ட, குருமூர்த்தியை சந்தித்து பெரிய அளவில் தொகை வாங்கிட்டு, எல்லாத்திட்டையும் காசை வாங்கிட்டு, ஏன்டா எங்களை திட்டன்னு கேட்பான். டிஎம்கேவை போய் பேசணும்னா டிஎம்கேக்காரன் கேட்பான். ஏன்னா எல்லா காசு கொடுத்த எல்லா மினிஸ்டரும் எல்லாமும் தெரியும், எல்லா தொண்டனுக்கும் தெரியும். அதனால் நம்ம ஒரு இயற்கை ஆர்வலர் மாதிரி பேசிட்டு இதன் மூலியமாக ஒரு வருமானத்தை மலைகளுக்கு மாநாடு போட்டாரியா சீமான் அப்படின்னா அவன் தெரிஞ்சான். சீமான் தானேயா, காசு கொடுத்தா கம்முன்னு ஆகிடுவாருப்பா. சீமான் என்பவர் இந்த அரசியலில் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகராக மாறிவிட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2016-17 வரைக்குமானா எல்லாரும் பார்த்துட்டு ஆகா சீமான் வந்து பேசுவார், ஒரு மாற்றத்தை கொண்டு விடுவார்னு என்னை முதற்கொண்டு நம்பியவர்கள் எல்லாம் இவருடைய நடவடிக்கையால் மாறி மாறி பேசுவதால் அனைத்தையும் வந்து இங்கே வருமானத்தை இருந்து இந்த நிர்மாணம் காக்க உங்கள் பின்னால் திரண்டவர்களை எல்லாம் வச்சு கூறு கட்டு வைத்து அவருடைய வருமானத்தை பெருக்கி கொண்டதால் இவர் இன்றைக்கி அம்பலப்பட்டு போயிட்டார். இப்படி பரபரப்பாக எலெக்ஷனை நோக்கி எல்லாருமே வந்து போயிட்டுருக்க இந்த சமயத்தில், கூட்டணி கணக்குக்குள்ளேயும் யார் யார் சேர்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்க சமயத்தில் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற ஐடியா வந்து என்னென்னா, கடல் மாநாடு நடத்த வந்து போகிறேன், மீனவர்களுக்கு தனியாக மாநாடு நடத்துகிறேன், காற்றுக்கு நடத்துகிறேன், பஞ்சபூதத்துக்கு நான் கனெக்ட் பண்ணி நடத்துகிறேன்ற மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் வந்து சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு கட்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை தமிழக மக்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்க்குறீங்க? அதாவது அந்த நோக்கம் சரியாக இருந்தால் நோக்கம் சரி தான், ஆனால் அது இருக்கா, அதை கடைபிடிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் மனிதர்களினுடைய மனநிலையை சரி செய்தால் இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர முடியும். நீங்கள் மரத்திற்காக மாநாடு நடக்கல, மரம் மாநாடுன்னு நடத்துகிறீங்க. இதெல்லாம் பார்க்குற சிரிப்பான். மாடுகளுக்காக மாநாடுன்னு நினைக்கல, மாடு மாநாடுன்னு நடத்துகிறீங்க. சரி, இதை மாற்றம் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க? ஏடா பால் குடிக்கிறீங்க, மாட்டுக்கறி திங்கிறீங்க, இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வர முடியும்? சரி, இதை கொள்கையாக போட்டுறீங்களா? நாம் தமிழர் இருக்கிற அத்தனை பேரும் மாடு வளர்க்க வேண்டும். நாம் தமிழர்கள் என்ன நீங்கள் படிச்சுட்டு என்ன வேலையில் இருந்தாலும் அதிகபட்சமாக மாடை வளர்த்து ஏரோட்டி நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும்னு தீர்மானம் ஏதாவது போட்டு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறீங்களா? பல கோடி பண திட்டம்னு ஏற்கனவே இருந்த எங்களை போல் ஆட்கள் சொல்லி விதை பந்தடித்து அதை வச்சு முடியும். உங்கள் நோக்கம் அது கிடையாது. மரத்தை வெட்டக்கூடாதுன்னு பேசுகிறீங்க, ஆனால் மரம் வெட்டி கட்டிங் ஆர்டர் போடுறவனுக்கு கொடைக்கானலேருந்து மற்ற இடத்துலேருந்து காசை வாங்குறீங்க. மலைகளுக்கு மாநாடு போடுறீங்க, ஆனால் மலையை வெட்டி வைக்கிற கிரசரு, கல் வெட்டுறவன், மண் வெட்டுறவன், மணலை வரவங்களாம் காசு வாங்குறீங்க. ஆறுகளுக்கு நீருக்காக மாநாடு போடுறீங்க. தயவுசெய்து சீமான் கேட்குறேன், நீரை பாதுகாப்பாகனா வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். தூய குடிநீர் வேணும்னா நீங்களே வடிகட்டி பேசுவார். மணல் மாதிரி ஒரு வடிகட்டி எதுவும் கிடையாது, மனிதனுடைய தோல் போல் மணல் அப்படின்னு. நீங்கள் என்னையாவது வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கிறீங்களா? சீமான் அவர்கள் பிஸ்லரி வாட்டர் வேணும்னு 50 கிலோமீட்டர் தேடிட்டு போயிருக்கோம். 2024 தேர்தலில் அவர்கள் கூட இருக்கிற ஒரு நபர், அண்ணன் பிஸ்லரி, நாங்கள் இருக்கும்போதெல்லாம் அப்படி இல்லை, கிடைக்கிற தண்ணியை கொண்டு வந்து கொடுப்போம். இதில் பேப்பர் மட்டும் அது ஒரு விளம்பரம் ஆகக்கூடாதுன்னு. பிஸ்லரி தான். பிஸ்லரினா எதுவும் மினரல் வாட்டர் இல்லை, பிஸ்லரி பிராண்டு 50 இது போனவர். இவர் நடைமுறையில் கொண்டு வரதில்லை. தான் பிள்ளைங்களுக்கு வந்து அரசாங்க பள்ளிக்குள் படிக்க வேணும்னு நாங்கள்லாம் சொல்லுவோம்.
புரியுதுங்களா? நாங்கள் வந்து என் பிள்ளைகள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்கள் நாம் தமிழர்லாம் அந்த விவரம் இருந்தாலும் நாங்கள் போய் அவர்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு போய் சேர்த்துட்டோம். நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்தது தான் குழந்தை வந்து 2 பசங்களும் எங்கே படிக்க வச்சுருங்க? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கேட்டால் அது சரியான திறமையான பள்ளிக்கூடம் கொடுக்க கல்வி கொடுக்க இடம் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, இந்த நாடு அரசியலமைப்பு சரியில்லை, இந்த நாட்டில் வந்து சரியான வழிமுறைகள் இல்லை, அரசியல்வாதி சரியில்லை, நீங்கள் வேறு நாட்டிலே போயிருங்க, மேடையில் மட்டும் புரியுங்கள, அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், நான் வந்து வெள்ளை அடிக்க வந்த தம்பி அப்படிங்கிறீங்கள. அப்போ அந்த 60 லட்சத்தை போட்டு ஒரு பள்ளிக்கூடம் வாங்கி வச்சா தாய் தமிழ் பள்ளி எத்தனையோ பள்ளிக்கூடம் இருக்குது நடத்தினா உங்கள் பிள்ளைகள் படிப்பதை விட மற்ற பிள்ளைகளும் வந்து படிப்பார்களா இல்லையா? அப்போ மாற்றம் என்பது தன்னிடத்தில் மாற்றம் வர வேண்டும் மேடை பேசி பீத்திக்கிட்டா பராது, தன் வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணணும், தான் கடைபிடிக்கணும், அப்போ தான் அதை மாற்றம் கொண்டு வர முடியும். ஏன் இந்த மரங்களுக்கு நாடாடு மலைகளுக்கு மாநாடுனா அரசியல் மாநாடை சீமானால் நடத்த முடியாது. காரணம் என்ன? பிஜேபி நீத்திட்டா பிஜேபிக்காரன் உங்களை காரி துப்புவான். என்னடா நீ நிர்மலா சீதாராமன் வந்து காசை வாங்கிட்ட, கோபாஜியை சந்தித்து காசை வாங்கிட்ட, குருமூர்த்தியை சந்தித்து பெரிய அளவில் தொகை வாங்கிட்டேன், எல்லாத்திட்டையும் காசை வாங்கிட்டு ஏன்டா எங்களை திட்டன்னு கேட்பான். டிஎம்கேவை போய் பேசணும்னா டிஎம்கேக்காரன் கேட்பான். ஏன்னா எல்லா காசு கொடுத்த எல்லா மினிஸ்டரும் எல்லாமும் தெரியும், எல்லா தொண்டனுக்கும் தெரியும். அதனால் நம்ம ஒரு இயற்கை ஆர்வலர் மாதிரி பேசிட்டு இதன் மூலியமாக ஒரு வருமானத்தை மலைகளுக்கு மாநாடு போட்டாரியா சீமான் அப்படின்னா அவன் தெரிஞ்சான், சீமான் தானேயா காசு கொடுத்தா கம்முன்னு ஆகிடுவாருப்பா, நீருக்காக வேண்டாம், உடனே இங்கே இருக்கிற மினரல் வாட்டர் கம்பெனி அது இதெல்லாம் போய் அங்கேயே காசு வாங்கிட்டு அவனுக்கு போட்டு எப்படி எதுக்க முடியும்? இது ஒரு நடிப்பு, இது ஒரு நாடகம். உங்கள் நோக்கம் சரியாக இருந்து நீங்கள் அதை கடைபிடித்தால் கட்டாயமாக இந்த தம்பிமார்கள் உயிரை கொடுத்து வந்து மீட்டெடுப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்து கொள்கையை பேசி கொள்ளையடிப்பதற்கும் இவர்களெல்லாம் கூறுகட்டி விற்பதற்குமான இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போனதுனால அதனால தான் அதிகமாக ட்ரோல் பண்ணுறாங்க. இவரை வந்து பெரிய இன்றைக்கி வந்து சீமான் என்பவர் இந்த அரசியலில் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகராக மாறிவிட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2016-17 வரைக்குமானா எல்லாரும் பார்த்துட்டு ஆகா சீமான் வந்து பேசுவார், ஒரு மாற்றத்தை கொண்டு விடுவார்னு என்னை முதற்கொண்டு நம்பியவர்கள் எல்லாம் இவருடைய நடவடிக்கையால் மாறி மாறி பேசுவதால் அனைத்தையும் வந்து இங்கே வருமானத்தை இருந்து இந்த இனமானம் காக்க உங்கள் பின்னால் திரண்டவர்களெல்லாம் வச்சு கூறுகட்டு வைத்து அவருடைய வருமானத்தை பெருக்கி கொண்டதால் இவர் இன்றைக்கி அம்பலப்பட்டு போயிட்டார். இப்போ மாவீரர் நாள் வந்து நடைபெற்று முடிஞ்சுது, பிரபாகரன் அவர்களோட பிறந்த நாளும் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த நாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்ல வேண்டியது அவரோட கடமையாக தானே வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நடத்தணும் உறுதியாக. அந்த மாநாட்டில் கூட நீங்கள் என்ன பேசுகிறீங்க தம்பி? புகழ்ச்சியில் வரவனுக்கும் முயற்சியில் வரவனுக்கும் இருக்குது, போராளிகளுக்கும் அவனுக்கு இருக்குது. அது மாவீரர் நாள். மாவீரர் நாளினுடைய உன்னதத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இது. நாங்கள் ஊத்தங்கரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவீரர் நாளை கடைபிடித்தது. அங்கே என்ன காரைக்குடியில் கூடியதோ அதே அளவிற்கு கூட்டம். இவங்க வந்து உட்காரத்துக்கு முன்னே இருந்த கூட்டத்தை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாவீரர் துயிலும் இல்லை மாதிரியான ஒரு இதை இவங்க பண்ணல. அவ்வளவு ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க இருந்த திறனை கொட்டி கொடுத்து கூட அதை செய்யலை. புரியுதா? இது கண்டிப்பாக நானெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது மே 17 இதையும் ஒரு புனிதமாக நாங்கள் கடைபிடிப்போம். இப்போ இருக்கிறவங்க பெரும்பாலான பேர் கடைபிடிப்பவர்கள் தான். சீமான் அதற்கான உன்னதமான மனிதரே கிடையாது. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் காலையிலேருந்தே சாப்பிடாத முதல் நாள் பிரபாகரனுடைய எங்கள் தலைவருடைய பிறந்த நாளை 26 தமிழ் தேசியத்திற்காக போராடியவர்கள், தமிழருக்காக போராடி சிறை சென்றவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து வந்து இதை நான் வெளியே விளம்பரத்துக்காக சொல்ல, ஒரு 15 நபர்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு 15 லட்சம் ரூபாயை ஒரு அரசு செய்ய வேண்டியதை தான் ஒரு தனி மனிதனாக இருந்து செய்தார். ஆனால் சீமான் இந்த கூட்டத்தின் மூலமாக 15 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டு தன் வருமானத்தை தான் பெருக்கியிருப்பார். ஆனால் நான் 2 நாளாக 26-27 எதுவும் சீமானை பற்றி பேசாதது காரணம் இந்த உன்னதமான புனித நாளை நாம் நம்மளுடைய பலத்தை தான் பேசணுன்னு. கட்டாயமாக இது எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். காரணம் என்னென்னா இந்த இனம் ஏன் வீழ்ந்தது, ஏன் வீழ்ந்ததுக்கான காரணம் என்ன, காரணம் கண்டுபிடித்த மாதிரி எப்படி செயல்பட வேண்டும் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? ஆனால் நீ அதை கடைபிடித்து அந்த கூட்டத்தை பெருக்கி என்ன செய்கிற? இன்றைக்கு வந்து பிஜேபிக்காரர்கள் கூட தலைவர் தேசிய தலைவருடைய பிறந்த நாளுக்கு சூரொட்டி அடிக்கிற நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது. இன்றைக்கி டிவிகே கட்சியினுடைய அஃபீஷியலில் போடுறாங்க, மாவீரர்களுடைய வீரத்தை போற்றுவோம், தியாக தீபங்களினுடைய நினைவை போற்றுவோம்னு போடுற அளவுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதிமுகவில் இருக்க சில பேர் கொண்டாடுகிறார்கள். அதுபோல் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, இந்த மாவீரர் நாளை ஈழம் அடைவதற்காக அங்கே இருக்கிற மக்கள் நடந்தது ஈழ இன படுகொலை தான்,
அங்கு சுய நிர்ணய உரிமையை கொண்டு வருவதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்று கொண்டு வருகிறது. இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி கொண்டாடுகிறது, விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடுகிறது, பெரியாரிய அமைப்புகள் அத்தனை பேரும் கொண்டாடி இருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடி இருக்கிறது. அதுபோல தான் நாம் தமிழர் கொண்டாடுகிறது ஒழிய இவங்க மட்டும் எதுவும் தனியாக கொண்டாடல. அப்படி ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். காரணம் என்னென்னா, தலைவரை எல்லோரும் கொண்டாட வேண்டும், எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நான் மட்டும்தான் இதுக்கு அத்தாரிட்டி, நான் மட்டும்தான் பேட்ரன் அதுபோல் வைத்து கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த உன்னத மனிதனை தான் கொண்ட 3 பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்து இறுதி வரை உறுதியாக அங்கே நின்று அந்த ஈழ விடுதலை போராட்டத்தை உலகம் முழுக்க இருக்க தமிழர்களிடம் போய் கொண்டு சேர்த்த ஒரு உன்னதமான மாவீரனுடைய நாளை புனிதமாக எல்லோரும் கருதணும். அதை அதே மாதிரி செயல்பட்டுதா அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி செயல்படுத்து, மற்ற கட்சி செயல்படு. அதுபோல தான் நாம் தமிழரும் நடத்தியிருக்கோம். அது என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரியான நாட்களை சீமான் செய்கிறது நமக்கு சரிதான். ஆனால் அதனுடைய பயனை, கொள்கை முரணை அதை வைத்து வியாபாரம் செய்வதை தான் நம்ம வெறுக்கிறோம். இப்போ நம்ம போன காணொலியிலே இதை பற்றி பேசியிருப்போம். தமிழ் தேசிய கொள்கையை எடுத்து வச்சுட்டு தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் களமாடுது, சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியும் களமாடுது. பட் அந்த இப்போ மாவீரர்னால் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்துலேயே வச்சு கேட்குறேன், எந்த அளவுக்கு பிரபாகரன் அவர்களோட அந்த ஒரு அவரோட கருத்தையும் தமிழ் தேசியத்தோட கொள்கையையும் கொண்டு போய் சேர்க்குறதில் அது வேறுபடுது அப்படின்னு நினைக்கிறீங்க? சீமான் இது கொண்டுட்டு போய் சேர்த்தாருல புறச்சூழல் இருக்குல்ல. 2009க்கு பிறகு இன அழிப்பிற்கு பிறகு ஈழத்தில் நடந்த நந்திக்கடலிலே மே 17 நடந்ததுக்கு பிறகு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் விழித்து கொண்டார்கள். கட்டாயமாக இதை நம்ம உலகத் தமிழர்களுடைய புலிகளின் தாகம் தமிழீழ தாயகமாக இருந்ததை தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகமாக மாறி உலகத் தமிழர்களுடைய தாகம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு நிறுத்தியிருக்கு. இவரும் பேசினார். ஆனால் எங்களுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் புலிகளுக்கு போராளிகளுக்கு செய்ததில் வெறும் ஒரு விழுக்காடை சீமான் செய்ததில்லை. இன்று வரை அவர் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லைனாலும் சரி, பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, கொள்கை வேலையிலும் சரி, அவர்களுக்கு மாரல் சப்போர்ட்டாகவும் நடத்தி காட்டுகிறார். இந்த மண்ணில் குளத்தூர் மணி அவர்களும் ஆறுசாமி அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் கும்பகோணத்திலிருந்து RPS ஸ்டாலின் போன்றவர்களும் பாண்டிச்சேரியில் இருந்த லோக ஐயப்பன் அவர்களும் எண்ணற்ற உறவுகள் செய்ததில் அங்கு தலைவர் உயிரோடு இருந்தபோது அங்கே ஈழ விடுதலைக்கு ஒரு விழுக்காடு சீமான் செய்ததில்லை. இதை கொண்டு போய் பரப்பியதில் அவருக்குமான பங்கு உண்டு. அது புறச்சூழலே உருவாக்கியது. அதை பரப்பி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தானே முக்கியம். இப்போவும் ஒரு சீட்டை வைத்துக்கொண்டு அண்ணன் வேல்முருகனும் பல போராளிகளை இங்கே வர வைத்து, அதுவும் அவர் சட்டமன்ற உறுப்பினருடைய விடுதியிலேயே தங்க வைத்து பல்வேறு பேருக்கு மருத்துவ உதவி செய்து, பொருளாதார உதவி செய்து, பல வெளிநாடுகளுக்கு அவர்கள் மறுவாழ்வுக்கு உதவி கொண்டிருக்கிறார். அகதிகள் முகாமில் இருக்க பல பேருக்கு உதவி எந்த நேரத்திலிருந்து கேட்டாலும் அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார். படிப்புக்கு உதவி செய்கிறார், மருத்துவ செலவுக்கு உதவி செய்கிறார், அவர்கள் குடிமையை பெறுவதற்கு வழக்கிலிருந்து விடுதலை ஆவதற்கு உதவி செய்கிறார். அப்படி எந்த வேலையும் சீமான் அவர்கள் செய்ததே இல்லை. இதை வெளியே பிரபகண்டாப்படுத்தி தனக்கு பொருள் சேர்க்க பயன்படுத்துகிறார் ஒழிய அவர்களுக்கு, ஏன்னா இதை பேசணும்னா அவர் கட்சி நடத்த முடியாதுங்கிற சூழல் இன்றைக்கு தமிழக இளைஞர்களிடம் இருக்குது. இவர் சொல்கிற எல்லாம் என்ன வச்சு தான் வளர்த்தானுவேன், நான் இல்லைனா ஜீரோன்னு. எங்கள் தலைவர் பிரபாகரன் இல்லை என்றால் சீமான் ஜீரோ, தலைவர் தான் ஒன்று, பக்கத்தில் ஜீரோ. அதுபோல தான் நம்ம. இவர் எங்கேயும் போய் இவரை வளர்த்தது தமிழீழ தலைவரும் தமிழ் தேசிய சிந்தனையும் தானே ஒழிய சீமான் ஒன்றும் அப்படி இங்கே கஷ்ட களவெட்டி இங்கே கொண்டு போய் இதை போய் சேர்க்கல. அந்த காலகட்டத்தில் எங்களை போன்ற அந்த உணர்வாளர்கள்லாம் சீமானை கட்டாயமாக அந்த நேரத்தில் சரியாக இருந்தது காரணத்தால், சிறை சென்ற காரணத்தால் இவர் சரியாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் அந்த இடத்தில் கொண்டு போய் வைத்தோம். ஆனால் இவர் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்றால், நாம் தமிழர் என்றால் கெட்ட வார்த்தை என்பது போல இந்த மக்களிடம் நிறுவிவிட்டார். அதுதான் நமக்கு கடுப்பு. இந்த அரசியலை பிடிக்காதல்ல, இந்த அரசியல் வெல்ல வேண்டும், இந்த கொள்கை வெல்ல வேண்டும், ஈழத்திலும் இங்கேயும் ஒரு இறையாண்மையுள்ள தமிழ் தேசிய குடியரசு அமைய வேண்டும் என்பது தான் நம்ம நோக்கம். ஆனால் இதை பயன்படுத்தி தன் ஒருவனுடைய பொருளாதார சுய தேவையை ஒருவன் பெருக்கிக் கொண்டு இந்த அரசியலை சிதைப்பதால் தான் நம்ம எதிர்க்கிறோம்.